ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலே பெருசு. 3 அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். வீடு கட்டுவாங்க. பாதியிலே நின்னுச்சு சார். என்னன்னே தெரியல சார். பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா தெரியல. அது அப்படியே நின்னுச்சு. 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறது வருமானத்தை கூட்டும், திருமணத்தை நடத்தி வைக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், குடும்பத்துல குதூகலம் வரும். உங்க ஜாதகத்துல பழைய கடன் தீரும், புதுசா கடன் வந்தே தீரும். தாராளமா புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில்னால வருமானங்கள் கூடும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்கரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாற போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போக போகிறார். அதே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். 3 அதிர்ஷ்டங்கள். அது என்ன 3 அதிர்ஷ்டங்கள்னு இந்த ப்ரோக்ராம் வச்சாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலே பெருசு. 3 அதிர்ஷ்டம் மிதுனத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல உத்தியோக உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், நல்ல வேலை, அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு இவங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். 2 வீடு கட்டுவாங்க. பாதியிலே நின்றுச்சு சார். நான் கட்ட ஆரம்பித்தா அது என்ன வாஸ்து தோஷமா என்னன்னே தெரியல சார். பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா தெரியல. அது அப்படியே நின்றுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. இந்த 3 அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சேரணும்னா நான் சொல்கிற மாதிரி வழிபடுங்க. முதல்ல ஞாயிறு அப்படிங்கிற சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மனோ நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், அந்த முன்கோபம் போகும். என்னடா முதல்ல இவர் பலனே சொல்லலை, பரிகாரத்துக்கு போயிட்டாரு, எதுக்காக போனார் அப்படின்னா அந்த முன்கோபம். அந்த முன்கோபத்தினாலே கடந்த 7 வருஷமாக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வருமானம், எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் தங்க மாட்டேங்குது. விரயம் விரயம் விரயம், தேவையில்லாத விரயங்களை உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே போகணும் அப்படின்னா மௌனமாக இருக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கிறது வருமானத்தை கூட்டும், திருமணத்தை நடத்தி வைக்கும், அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், குடும்பத்தில் குதூகலம் வரும். கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். ஏற்கனவே இவங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சில விரிசல்கள் இருந்தாலும் இந்த குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெறுறாருன்னா முதல்ல குடும்பத்தில் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும், அதே நேரத்தில் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய காலமாக இது அமையும். வருமானம் வந்தால் ஒரு மனுஷன் என்னங்க பண்ணுவான்? முதல்ல ஒரு வீடு வாங்குவான், ஒரு கார் வாங்குவான், இருக்கிற கடன்லாம் தீர்ப்பான், சந்தோஷமாக வாழ்வான். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் பழைய கடன் தீரும், புதுசாக கடன் வந்தே தீரும். ஏன்னா அந்த சொத்து வாங்க போகிறீங்க இல்லையா? சொத்து வாங்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக கடன் சேரும். தாராளமாக போகலாம். இதுவே லேட்டு. நீங்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம், வெளியூருக்கு போகலாம், அற்புதமான வாழ்க்கை வரும். தாராளமாக புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில்னால வருமானங்கள் கூடும், வசதி வாய்ப்புகள் பெருகும், வெளிநாட்டில் போய் சொத்து வாங்குற அளவுக்கு பணங்கள் சேரும். சூரிய வழிபாடு பண்ணணும். நான் எதுக்காக சூரிய வழிபாடு சொன்னேன்னா,
ஆத்மகாரகன் சூரியனை வழிபட்ட கண்ணு, புத்தி, உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, இந்த ஒரு ஆங்ஸைட்டி இது எல்லாம் போயிடும். முதல்ல மனம் சாந்தி பெறும், நிம்மதியான தூக்கம் வரும். ராத்திரியெல்லாம் நிம்மதியாக தூங்கலாம். ஒரு மனுஷன் நல்லா தூங்குனா காலங்காத்தால நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யலாம். இதுதான் உண்மையான பலன். ஆகவே சூரியன் அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு கிரகம் அப்படின்னு. ஆத்மகாரகன். ஒரு பூமியில் கடவுள் கண்ணுக்கு தெரிகிறாரா அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 பேர் 2 இறைவன் கண்ணுக்கு எதிரில் வந்து நிற்கிறாங்க. ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து சந்திரன். ஆகவே இருவரை வழிபட்டால் அற்புத பலன் தானா வந்து கிடைக்கும். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வந்து வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார். குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு வந்து மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? உங்கள் ஜாதகத்தில் என்னதான் அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்து மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க, எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால் நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன். பாருங்க, புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்கரன் வந்து உங்களுக்கு பாடாப்படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க. வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்களில் மிக கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையிலேயே
இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாரி நீங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா, உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா? கிள்ளி கொடுப்பாரா? அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்ருக்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.